விஜயின் பரந்தூர் விசிட் இதை பற்றி தான் இன்றைய ஸ்பெஷல் வீடியோ. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்போது சொல்ற மாதிரி வியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு செய்யவும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதை வந்து ஆஸ் யூஷுவல் 3 பார்ட்டாக பிரிச்சிடுறேன். முதல் பகுதி விஜயுடைய பரந்தூர் விசிட் உடைய அப்ஜெக்டிவ் என்ன, அவர் எதுக்காக இப்போ போயிருக்காரு அப்படின்ற ஒரு இது வந்து விஷயம் நம்பர் 1. இரண்டாவது விஷயம், எப்படி இந்த பரந்தூர் விசிட்டையும் சரி, இதுக்கு முன்பாக நடந்த 2 மக்கள் சந்திப்பிலையும் சரி, எப்படி வந்து 2026 எலெக்ஷனுக்கு ஸ்கிரிப்ட் தயார் செய்கிறார் விஜய் அப்படின்ற இரண்டாவது பார்ட். மூன்றாவது பார்ட் ஷாக்கர். இவர் வந்து பேசிட்டு போனார், சரி, இதில் வந்து ஓகே, சில பேர் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறாங்க, பட் பல பேருக்கு ஒரு எரிச்சல் வருவது எப்படி அப்படின்ற விஷயம் தான் வந்து மூன்றாவது ஷாக்கராக நான் கொடுக்குறேன். இப்போ இந்த வீடியோவில் முதல் பகுதியான இந்த விசிட் எப்போ விஜய் இது பண்ணார் அப்படின்றத பார்த்துடலாம். விஜய் வந்து இப்போ இந்த பொங்கலுக்கு அப்புறம் பரந்தூர் நேர கிளம்பி பரந்தூருடைய கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 900 மக்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட், அதாவது என்ன ப்ராஜெக்ட் அப்படிங்கிற விஷயமும் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இதில் வந்து ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்ற ப்ராஜெக்டு. என்ன ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்ற விஷயம் இப்போ உங்களுக்கு கிளியராக நான் தெளிவாக கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சேனலில் பார்க்குற மாதிரி மோட்டிவேஷன் நியூஸ் சேனலில் என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்றத பற்றி கிளியராக தெரிஞ்சிடும். பரந்தூர் வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ரிக்வெஸ்ட் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபீசிபிலிட்டி ஸ்டடி அப்படின்ற மாதிரி அதை பேஸ் பண்ணி அவங்க இந்த லொக்கேஷனை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஆக்சுவலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதில் செலெக்ஷன் ஆஃப் லொக்கேஷனில் பெரிய ஒரு இது வராது. அவங்க வந்து ஒரு ஏர்போர்ட்டுக்கு வேண்டிய ஃபெசிலிட்டிஸ் வேணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கேட்பாங்க. அதை பேஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்கள் லொக்கேஷன் சொல்லுங்கள், நாங்களும் ஃபீசிபிலிட்டி பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறோன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன விஷயம்னா, ஏர்போர்ட் அத்தாரிட்டி தரப்புலேருந்து சொல்லப்பட்ட சில செய்திகள் என்னென்னா, டீட்டெயில்டு ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் சூட்டபிள் சென்னையுடைய 2வது ஏர்போர்ட் இந்த இடத்துல வரலாம் அப்படின்ற ஒரு டெசிஷனுக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்டடியில் என்னெல்லாம் பார்த்துருக்காங்கன்னா, பரந்தூரை தவிர படாலம், திருப்போரூர், பன்னூர் இந்த 3 சைட்டையும் வந்து அவங்க ஸ்டடியில் எடுத்திருக்காங்க. பட் பரந்தூரில் தான் வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்துடலாம். ஏர் ஸ்பேஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், எஸ்பெஷலி படாலம், திருப்போரூரில் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. மெயினான ரீசன் என்னென்னா, இந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்தியன் ஏர்ஃபோர்ஸால் நடத்தப்படும் ஏர் ஸ்பேஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மூலமாக. ப்ளஸ் கல்பாக்கம் நியூக்ளியர் பிளான்ட்டும் இருக்குது. ஸோ இந்த விஷயம் வந்து ஏர் ஸ்பேஸ்னு வைக்கணும்னா கண்ட்ரோல்டு ஏரியாஸ் அந்த மாதிரி இல்லாமல் ஃப்ரீ ஏரியாஸாக இருக்கணும். ஸோ அதனால திருப்போரூர் மற்றும் படாலம் வந்து அடிபட்டு போயிடுது. ஸோ லிமிட்டட் ஃப்ளைட் ஆப்ரேஷன்ஸ் தான் இந்த ஏரியாவில் இருக்கும். ஏர்போர்ட்டுடைய கெப்பாசிட்டியும் குறைஞ்சிரும், எஃபிஷியன்சியும் குறைஞ்சிரும் இந்த மாதிரி இடங்களில் போட்டால். ஸோ இது ஒரு விஷயம். அடுத்தது, பரந்தூரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5369 ஏக்கர் லேண்ட் வந்து பரந்தூரில் இருக்கிறது. ஸோ இது வந்து ஏர்போர்ட்டுடைய கரண்ட் ஃபியூச்சர் நீட்ஸுக்கு வந்து யூஸ் ஆகப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதை தவிர பார்த்தீங்கன்னா பன்னூர் சைட்னு ஒரு சைட் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா 4284 ஏக்கர் லேண்ட் இருக்குது. அதில் வந்து அடிஷ்னல் லேண்ட் அக்வசிஷனுக்கும் வந்து ஸ்கோப் ஸ்கோப் கிடைக்கிறது. பட் என்னென்னா சில சேலஞ்சிங் விஷயங்கள் இருக்குது. ஏன்னா வந்து ஆல்ரெடி அங்கே இண்டஸ்ட்ரீஸ், ஹேபிடேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் வந்து அங்கே லேண்ட் அவைலபிலிட்டிக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வரக்கூடிய தன்மை இருக்கிறது பன்னூரில். அடுத்தது, கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தா பரந்தூர் வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக அதோடைய லொக்கேஷனே வந்து ஒரு கரெக்டான ஒரு லொக்கேஷனில் இருக்குது. ஏன்னா சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வே பக்கத்தில் இருக்குது. ஸோ அதனால் சீம்லெஸ் கனெக்டிவிட்டி வரும். நிறைய டிமாண்ட்
வரக்கூடிய ஒரு சாத்தியக்கூறும் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. ப்ராக்டிக்கல் சாய்ஸாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இதில் இன்னொரு மிக முக்கியமான சென்சிட்டிவான இஷ்யூன்னு சொல்கிறது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ். அதாவது அங்கே இருக்கும் வாழ்வாதாரம் உள்ள மக்களை எப்படி அகற்றுவது அப்படின்ற ஒரு விஷயம். எப்போதுமே ஒரு இடத்த செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அங்கே இருக்கிறவங்கள கொஞ்சம் காலி பண்ண சொல்லுவாங்க. ஸோ அப்படி பண்ணக்கூடிய விஷயம்னு வரும்பொழுது எப்போதுமே அது ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ. ஏன்னா வந்து 1005 குடும்பங்கள் இருக்குது இந்த பரந்தூரில். ஆனால் இது வந்து பரந்தூரில் 1005 குடும்பங்கள், பன்னூரில் வந்து 1546 குடும்பங்கள் இருக்குது. ஸோ இப்போ இந்த இதை கம்பேர் பண்ணும்போது 1005 ஃபேமிலியை வந்து நகர்த்துறது இந்த ஒரு கம்பேரிசனில் பெஸ்ட் சாய்ஸ்னு சொல்லலாம். ஆனால் அதே சமயம் இப்போ பரந்தூரில் வந்து மனிதனால் உருவாக்கப்படும் தடைகள் அப்படின்றது வந்து, அதாவது இண்டஸ்ட்ரீஸ், அந்த மாதிரி ஹை டென்ஷன் பவர் லைன்ஸு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கம்மியாக இருக்கிறது. இது ஒரு கன்சிடரேஷனாக இருக்கிறது. ஸோ கம்பேர் டு பன்னூர். ஸோ இதனால தான் பரந்தூர் வந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா டெவலப்மெண்ட்னு வரும்போது எப்போதுமே இப்போ நம்ம வந்து பல இடங்கள் பார்க்குறோம். இண்டஸ்ட்ரீஸாக இருந்தால் தான் ஒரு காலத்தில் வந்து விவசாய நிலமாகவும் காடாகவும் இருந்த இடங்களாக தான் இருந்திருக்கு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டர் பாடிஸும் இருந்திருக்கு. இப்போ சென்னையை எடுத்துக்கிட்டாலுமே பார்த்தா சென்னையில் எத்தனையோ இடங்கள் நம்ம ஃப்ளாட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ளாட்ஸ் மட்டும் இல்லாமல் பல விதமான டெவலப்மெண்ட்ஸ் நடக்கும்பொழுது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் அக்ரிகல்ச்சரல் லேண்டாக இருந்த பகுதிகளும் அடிபட்டு போகின்றனன்றது தான் வந்து நிதர்சனமான உண்மை. இது ஒரு பக்கம். ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா பரந்தூரில் வந்து நிறைய வேக்கண்ட் லேண்ட் இருக்குது. அதனால் பெட்டராக பிளான் பண்ணி ஃப்யூச்சர் எக்ஸ்பான்ஷனும் பண்ண முடியும். பன்னூரில் அப்படி கிடையாது. ஏன்னா வந்து அது வந்து ஸ்ரீபெரும்புதூர் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் அமைது. ஆல்ரெடி அது வந்து டென்ஸாக இருக்கிறனால. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி சொல்லும் சில விஷயங்கள். இப்போ வந்து விஷயத்துக்கு வருவோம். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பரந்தூர் எதுக்காக செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம். இப்போது விஜய் வந்து அங்கே விசிட் பண்ணியிருக்காரு. பண்ணிவிட்டு அங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஆளும் கட்சியின் இதனால வந்து பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எஸ்பெஷலி போலீஸ் தரப்புலேருந்து வந்திருக்கு. அவங்க கிளியராக வந்து இந்தந்த இடங்கள்ல தான் நீங்கள் போகலாம், பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்த இடத்துல தான் வந்து விஜயும் பேசியிருக்காரு. ஸோ பேசும்பொழுது அவர் பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதாவது அவர் கேட்ட ஒரே கேள்வி என்னென்னா, எதுக்காக இந்த ஒரு விஷயம், அதாவது இந்த பரந்தூரை வந்து செலக்ட் பண்ணீங்க, செலக்ட் பண்ணுறதுக்கு வேறு இடங்கள் இல்லையா? அவரும் கேட்குற விஷயம் என்னென்னா, டெவலப்மெண்ட்டை பற்றி நான் குறை சொல்ல மாட்டேன், ஆனால் டெவலப்மெண்ட் வந்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை வைத்து டெவலப்மெண்ட் பண்ண வேண்டுமா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு. இது வந்து ஓவராலாக அட் தி அவுட் சைட்னு சொல்லுவாங்க இல்லையா, வெளிப்படையாக பார்த்தா கரெக்டான ஒரு கேள்வி தான். ஏன்னா வந்து மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா ஏன் அந்த இடத்துல நம்ம டெவலப் பண்ணணும்? மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. நீங்கள் உங்களோட வசதிக்காக அவங்களோட நிற்கிறதும் அவங்களோட நிற்காமல் இருக்கிறதும், நாடகம் ஆடுறதும் நாடகம் ஆடாமல் இருக்கிறதும், அது சரி, நம்புற மாதிரியே நாடகம் ஆடுறதுல தான் நீங்கள் கில்லாடிங்களாச்சு. அவரும் சொல்கிறாரு, நான் வந்து டெவலப்மெண்ட்டுக்கு எதிராக இல்லை, ஆனால் அதே சமயம் டெவலப்மெண்ட் வேணும் தான், கண்டிப்பாக வேணும். ஆனால் டெவலப்மெண்ட்டுக்காக மக்களை வந்து பாதிப்பு ஏற்படுத்தி ஒரு டெவலப்மெண்ட் வேணுமான்ற ஒரு கேள்வி கேட்குறாரு. ஆனால் இதில் அவர் மிஸ் பண்ணுற ஒரே ஒரு லைன் என்ன அப்படின்னு பார்த்தா, அதற்கு அல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்ற சொல்யூஷனை அவர் தராமல் இருந்திருக்கார். ஒரு ப்ரப்போசலோ இல்லை அந்த மாதிரி சில விஷயங்கள் கொடுத்திருந்தால் கொஞ்சம் கூட பெட்டராக இருந்திருக்குமோன்ற ஒரு எதிர்பார்ப்பு வருகிறது. ஏன்னா வந்து இப்போ லாஜிக்காக பார்க்கும்போது ஓகேப்பா அங்கே வேணாம் அப்படின்னா எங்கே நீ சஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் பதில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் மிஸ் ஆகப்படுகின்றனவோன்ற ஒரு இது இருக்குது. ஆனால் ஓவரால் இது வந்து ஒரு மக்களுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்குதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நமக்கு விஷயங்கள் தெரியும். அதில் எந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் நினச்சிக்கிட்டாலே நம்ம தமிழ்நாடுடைய பொலிட்டிக்கல் சினாரியோவில் பல கட்சிகள் இருந்தாலுமே அவங்க எல்லாருமே வந்து பழக்கப்பட்ட ஒரு விஷயம், எதாக இருந்தாலும் மோடி கேட்குற மாதிரி எனக்கு என்ன இதில் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வரும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம புறந்தள்ளி விட முடியாது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து விஜயுடைய பரந்தூர் விசிட்டுடைய மிக முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது. ஸோ இது விஜயுடைய பரந்தூர் விசிட் எப்படி நடந்ததுங்கிறத பற்றிய விஷயம். இரண்டாவது விஷயம், சரி இப்போது கிளம்பிட்டாரு, போயிட்டாரு, பேசியாச்சு. இப்போ இதில் என்ன அவருடைய விசிட்டுடைய ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கிறது? 2026 எலெக்ஷனுக்காக அவர் முன்னெடுத்திருக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு 3வது அவுட்டோர் விசிட்னு சொல்லலாம். ஏன்னா வந்து முதல்ல நம்ம வந்து பார்த்தோம் அந்த மாநாடு நடந்த இடம், அதோடைய இம்பேக்ட் பல பேருக்கு வந்து ஒரு காம்படிஷனாகவும் தெரிந்தது. ஒருவேளை இவர் எம்ஜிஆர் ஸ்டைலில் போய் மொத்தமாக இவரும் வந்து அவர் சொன்ன அதே வார்த்தை,
எப்படி எப்படி உச்சத்தில் இருக்கேன், உச்சத்தை புறந்தள்ளி உங்களுக்காக மக்களுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்ற அந்த ரிஸ்க் எடுத்திருக்கிறார். அது கண்டிப்பாக வந்து அதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அளவு ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த்தும் இருந்திருக்கு, இம்பேக்ட் இருந்திருக்கு. இது ஒரு பக்கம். இரண்டாவது பக்கம் அவரை பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியா எல்லாமே அவர் சைடு ரொம்ப பாசிட்டிவாக வந்துட்டுருக்கு. அவர் ஒன்றும் மற்ற கட்சிகள் மாதிரி ஐடி டிபார்ட்மெண்ட்லாம் வச்சுக்கிட்டு இல்லாமல் இருந்தாலும் அவருடைய ஒரு இம்பேக்ட் கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டில் தாக்கம் ஏற்படுத்தும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா அவ்வளவு ஃபேன் பேஸ் இருக்குது. ஒரு சக்ஸஸ்ஃபுல் சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் இருக்கிற ஒரு ஆக்டர் நிறைய பேரை வந்து தன்னுடைய நடிப்பால் வந்து வென்றிருக்கிறார். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இது இரண்டாவது விசிட்டான அந்த அம்பேத்கர் விழாவில் கலந்துக்கிட்ட விஷயமும் அவ்வளவு ஒரு க்ளோஸ்டு டோர் ஃபங்க்ஷனாக நடந்தாலும் சோஷியல் மீடியாவில் அதை பற்றி டெவலப்மெண்ட், அதை பற்றி பலவிதமான பேச்சுக்கள், அவருக்கு சொன்னால் பிஆர்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்புறம் பப்ளிக் ரிலேஷன் பப்ளிசிட்டி எல்லாமே அவருக்கு நல்லாவே கிடச்சிச்சு. இப்போ இதை தொடர்ந்து மூன்றாவது இந்த பரந்தூர் விசிட். நிறைய இடத்துல நிறைய கிரிட்டிசிசம் இருந்தது. அவர் வந்து நேரடியாக களத்தில் இறங்குறது இல்லை அப்படின்றதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்த ஒரு விஷயமாக இந்த பரந்தூர் விசிட் அமைஞ்சுது. இன்ஃபேக்ட் அவர் வந்து இப்போ தான் வந்து பாலிடிக்ஸ்குள்ளே வந்திருக்காரு. சில சமயம் சொல்லும்பொழுது ஈவன் பொலிட்டீஷியன்ஸ் லைக் அண்ணாமலையே சொல்லியிருக்காரு, அவர் இப்போ தான் புதுசாக வராரு, கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து இப்போது இதில் இந்த பரந்தூர் விசிட்லேயும் தெரியுது. ஏன்னா வந்து எல்லா விதமான ஆங்கிள்லையும் திங்க் பண்ணி பேசக்கூடியவர்கள் தான் வந்து பொலிட்டீஷியன்ஸ். ஸோ அதுக்கு வந்து தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் விஜய்னு சொல்கிறதுல கூட எதுவும் தப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன். இது ஒரு பக்கம். இதுதான் என்னுடைய இரண்டாவது பகுதி. மூன்றாவது பகுதி, இவருடைய விசிட்னால ஒரு எரிச்சல் ஏற்படுத்தப்பட்ட சில நபர்கள் யார், அதாவது சில கட்சிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஆளுங்கட்சி கண்டிப்பாக வந்து என்னப்பா நாங்கள் டிசைட் பண்ணதுக்கு எதிராக தான் வந்து இந்த மாதிரி இறங்குறாரு, இவரும் வந்து நிறைய மக்கள் செல்வாக்கு சொல்லி இது ஒரு உடனே டிஃபென்ஸ் மோடுக்கு போயிட்டாங்க அவங்க. இதெல்லாம் சொன்ன உடனே இல்லைப்பா இதில் வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா பரந்தூரை பற்றிய விஷயங்கள். ஸோ அதெல்லாம் வந்து இவ்வளவு 5000 ஏக்கர் கிட்டத்தட்ட இருக்குது, டெவலப்மெண்ட் வந்து நல்ல மக்களுக்கு வேணும், வேற இடம் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் சொல்லி ஈவன் தங்கம் தென்னரசு மற்றும் பல அமைச்சர்கள் வந்து தன்னுடைய கரெக்டான ஒரு அந்த என்ன லாஜிக்காக என்ன பேசுகிறாங்களோ அதை பேசி டிஃபென்ஸ் மோடில் இருக்காங்க. இது ஒரு பக்கம். ஈவன் பாஜகவின் அண்ணாமலையே சொல்லியிருக்காரு, வேற ஒரு இடம் சொல்லியிருக்கலாமே. Among the major Indian airports, the cities, Chennai is a very congested airport because we are just about 1,000 acre. If you look at Delhi, which is a 5,000 acre airport, Hyderabad is also close to 5,000 acre airport, Bangalore is close to 4,000 acre airport. So Chennai is a 1,000 acre, it's a very congested. Right now the passenger carrying capacity is about 2.5 crore. In the next 10 years it is estimated that Chennai's passenger carrying capacity has to be very, very high, close to 10 crore. And in that circumstance, the whole of Tamil Nadu wants a new airport. We have to understand the selection of land is always a state subject. It's the state government which says where the land has to be. In 2016, when the DMK was in opposition, even they mentioned they want a greenfield airport closer to Chennai, the current thing. ADMK in power in 2019, ADMK spoke about multiple options, including Parandur as a possible land. Then, after the DMK government has come to power, among the land that is given to the central government as possible options, the central government has chosen 2 locations. Parandur is one, another is one. They gave it back to state government. Then it was identified Parandur as a possible option because it is closer to the Bangalore-Chennai expressway, and we have to just understand the land selection is always a state government's decision. Be it DMK, be it ADMK, they were involved in the process. The central government in the new greenfield project, it will hold 51% stake, 20,000 crore total investment that will happen. Now, we don't want to get into this politics. They have mentioned it. If the state government should have gone, the DMK government, spoken to the villagers, taken their concurrence, we don't want to get into that. So, Chennai needs a new airport. The current airport is congested. The state has to grow. And whatever Mr. Vijay has got suggestions, he can always give it to the state government. The state government can always write back to the central government about a selection of land, whether they want a reconsideration, change and everything. The central government is very clear. When Modi ji came to power in 2014, India had just 73 airports. India is having 158 airports now. Now every state, the airports are becoming 7, 10, 11, 12. That is a number. Tamil Nadu needs more airports. That is clear. Else Tamil Nadu can never become a $1 trillion economy. I am sure when new politicians like Mr. Vijay, they go and meet with villages, they have all this. They should have all these things in mind. Or what is the alternate site Mr. Vijay is proposing?
A politician cannot simply go and say, I don't want this. What are you proposing as the alternate site? Does Mr. Vijay or the Tamilaga Vetri Kalagam have some other site in mind? Do they want to propose to the state government to consider this? Then we can comment. So as we clearly explained, the BJP's Tamil Nadu stance is, we want a new greenfield project airport. Tamil Nadu has to grow. It is a state government subject with respect to the land selection. If you have any chance to meet him or explain him that this procurement of land is only by the state government, It's there. No? Anybody coming into politics would have a basic understanding how an Indian federal democratic system works. What is the state government's role? What is the central government role? Anybody sitting in central government cannot just choose a land randomly in a state and say this is where the airport is going to come. It has gone through this process. The ADMK government, among the options it gave, Parandur was an option. Among the options later suggested by the central government based on the state government suggestion, Parandur was an option. Finally, they have selected this because it is located closer to the Bangalore-Chennai expressway, as I mentioned. Now, state government will always go with us. Central government will always go with the state government's choice. This is where it is. Now, Mr. Vijay, if he has to solve this issue, if he thinks this issue is a big problem, he has to suggest remedial measures also. That is a sign of a good politics. And Tamil Nadu cannot become a state where we oppose everything, oppose every single project. When other states are growing, how will we become $1 trillion economy? So, we are with the people of Parandur, no doubt about that. We have told multiple times, if there is a genuine grievance, it is the state government that has to go and address it. If there is a bird sanctuary that is close, that is there is wetland project there, which a lot of people have made allegations. State government has to clarify. Now, simply shifting the blame on the central government, I don't think it is good politics. It's a sign of good political maturity also. Thank you. ஆனால் பரந்தூர் விமான நிலையத்தை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2016ல் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது சென்னைக்கு ஒரு கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வேண்டும். கிரீன்ஃபீல்டுனா ஒரு புதிய விமான நிலையம் கட்ட வேண்டும் என்று. சென்னையை பொறுத்தவரை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய நகரத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் மிக குறைந்த வசதி, அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய இடம் வந்து சென்னை. 1000 ஏக்கர், சராசரியாக 1000 ஏக்கர்ல சென்னை விமான நிலையம் இருக்கு. டெல்லி வந்து 5000 ஏக்கருக்கு மேல டெல்லி விமான நிலையம். ஹைதராபாத் 5000 ஏக்கர் ஹைதராபாத் விமான நிலையம். பெங்களூர் 4000 ஏக்கருக்கு மேல. சோ வெறும் 1000 ஏக்கர் வச்சுக்கிட்டு நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. ஒரு வளர்ந்த மாநிலமாக தமிழகம் வர வேண்டும், $1 trillion பொருளாதாரம் நமக்கு வேண்டும் என்றால் சென்னைக்கு ஒரு புதிய விமான நிலையம் வேண்டும். அதைத்தான் நம்ம கிரீன் ஃபீல்டுன்னு சொல்றோம். பிரவுன் ஃபீல்டாக இருந்தால் இருக்கக்கூடிய விமான நிலையத்தை விஸ்தாரம் பண்ணீங்கன்னா அது பேர் பிரவுன் ஃபீல்டு. புதிதாக ஒரு விஷயத்துக்கு போனா கிரீன் ஃபீல்டு. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேண்டுகோள் தமிழக அரசுக்கு, இந்திய அரசுக்கு, சென்னைக்கு இன்னும் ஒரு விமான நிலையத்தை கொடுங்க. இந்த பரந்தூர் இடத்துலதான் இந்த புதிய விமான நிலையம் வர வேண்டும் என்பது எப்படி முடிவு செஞ்சாங்க? 2016 இருந்து பேசிட்டு வர்றாங்க. 2019 இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கும் பொழுது மத்திய அரசுக்கு அவங்க நிறைய இடத்தை அனுப்புனாங்க. அதுல பரந்தூரும் ஒரு இடம். அதன் பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக அனுப்பின சில இடத்துல ஒரு இடத்தை மாத்தி அவங்க அனுப்புனாங்க. அதிலும் பரந்தூர் இருந்தது. அதன் பிறகு மத்திய அரசு மாநில அரசு அளித்த பட்டியலில் இருந்து 2 ஆப்ஷனை மாநில அரசு கொடுத்தாங்க. அதுலயும் பரந்தூர் இருந்துச்சு. ஆனா பரந்தூர் என்கின்ற இடத்தை மத்திய அரசு தேர்வு செய்யவில்லை. மாநில அரசு தேர்வு செய்து அளித்த பட்டியல்ல பரந்தூரும் இருந்துச்சு. அதனால இன்னைக்கு சகோதரர் விஜய் அவர்கள் அங்க போய் இல்ல பிரச்சனை இருக்குன்னா ஆக்கப்பூர்வமான யோசனை சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? வேற ஏதாச்சும் லொகேஷன் நீங்க வச்சிருக்கீங்களா? பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே பக்கத்துல பரந்தூர் வருது, வேற ஏதாச்சும் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கா? அதையும் சொல்லணும். இன்னைக்கு தமிழகத்துல நாம் எல்லா விஷயத்தையும் எதிர்க்கக்கூடிய மாநிலமாக நாம் மாறிவிட்டால் எப்படி நாம $1 trillion பொருளாதார மாநிலமாக நாம் வருவோம்? அதனால் பரந்தூர் மக்களுடைய கோரிக்கை நிறைய இடத்துல நியாயமான கோரிக்கை தான். அவங்க என்ன சொல்றாங்க? விவசாய நிலம் இருக்கு, வெட்லேண்ட்ஸ் இருக்கு, நிறைய பறவைகள் பறக்கக்கூடிய சரணாலயம் இங்க இந்த பகுதியில் இருக்கு. அதெல்லாம் சொன்னா மாநில அரசு அந்த இடத்தை தேர்வு செய்யும் பொழுது கவனம் செலுத்தி இருக்க வேண்டும். அதனால இன்னைக்கு மாநில அரசு கொடுத்தாங்க. 2 கட்சிகளுமே ஆட்சியில் இருக்கும் பொழுது பரந்தூரை கொடுத்திருக்கிறாங்க. நாம் நம்முடைய வேலை மாநில அரசு கொடுத்த பட்டியல்ல தேர்வு செய்து கொடுப்பது மட்டும்தான் எங்க வேலை. ஆனா சென்னைக்கு விமான நிலையம் வேண்டுமா? கட்டாயமா வேண்டும். சென்னைக்கு விமான நிலையம் வேண்டாம் என்கின்ற வாதத்தை நாங்க ஏத்துக்க மாட்டோம். கட்டாயமா வேணும். இன்னைக்கு இருக்கக்கூடியது 25 மில்லியன் 2.5 crore பேசஞ்சர் ஹேண்ட்லிங் கெபாசிட்டி பத்தாதுங்க. அடுத்த 10 வருஷம் 10 கோடி 10 crore அப்படின்னா கிட்டத்தட்ட 100 மில்லியன் பேசஞ்சர் கேரிங் கெபாசிட்டிக்கு இது விஸ்தாரம் பண்ணணும். 1000 ஏக்கர்ல நீங்க எவ்வளவு விஸ்தாரம் பண்ணுவீங்க? டெல்லியில 5000 ஏக்கர் இருக்கு, ஏற்கனவே சொன்னது போல. ஹைதராபாத் 5000 ஏக்கர், பெங்களூர் 4000 ஏக்கர். அப்ப உங்க கெபாசிட்டி எல்லாம் அங்க போயிடும். தமிழ்நாடு எப்படி வளரும்? அதனால இன்னைக்கு மாநில அரசு பரந்தூர் சரியா இருக்கா, பரந்தூர் மாத்தணுமா, அவங்களுடைய வேலை. எங்களை பொறுத்தவரை கொடுக்கக்கூடிய பட்டியலை நாங்க செயல்படுத்தணும். நல்லா புரிஞ்சுக்கணும். 2014 மோடி ஐயா ஆட்சிக்கு வரும்பொழுது 73 விமான நிலையம், இன்னைக்கு 158 டபுள் பண்ணிருக்கோம் விமான நிலையம். இந்தியா ஃபுல்லா கட்டுமானம்.
அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்துல டபுள் ஆயிருக்காங்கிற கேள்வி நம்ம கேட்பாங்கல்ல. எல்லா மாநிலத்திலும் டபுள் ஆகுது, யூபியில டபுள் ஆகுது, வேகமா விமான நிலையம் கட்டுறாங்க, வளர்ச்சி அடைகிறாங்க. தமிழகத்தில் எத்தனை விமான நிலையங்கள் புதுசா வந்திருக்கு? வளர்ச்சியும் வேண்டும். ஆனால் சகோதரர் விஜய் அவர்கள், எல்லோருக்கும் நான் சொல்வது என்னவென்றால், உங்க அப்போஸ் பண்றீங்களா, ஆக்கப்பூர்வமான யோசனை கொடுங்க. இது வேண்டாம் என்றால் எங்கே வேண்டும் அதையும் சொல்லுங்க. அல்லது மாநில அரசு இதை தேர்வு பண்ணீங்கன்னா இதெல்லாம் பார்த்துதான் நீங்க தேர்வு பண்ணிருப்பீங்க. மக்களை கன்வின்ஸ் பண்றது உங்க வேலை. மக்களுக்கு அடிக்குவேட் காம்பன்சேஷன், தேவைக்கு அதிகமாக அவர்களுடைய இழப்பீடு கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஆனால் மத்திய அரசுக்கும் இடத்தை தேர்வு செய்ததற்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசும் பொழுது, குறிப்பாக சகோதரர் விஜய் அவர்கள் பேசும் பொழுது, மத்திய அரசுக்கு இதுல என்ன சம்பந்தம் அப்படிங்கிற கேள்வியை தான் நான் கேட்கிறேன். எங்க வேலை கொடுத்த பட்டியலிருந்து தேர்வு செய்து கொடுப்பது, எங்க வேலை விமான நிலையத்தை கட்டுறது. பரந்தூர் விமான நிலையத்தில் 51% ஸ்டேக் மத்திய அரசு, 20,000 கோடி இன்வெஸ்ட் பண்றாங்க. பட் ப்ராஜெக்ட் யார் இனிஷியேட் பண்ணா? மாநில அரசு. ஆனால் மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றாக ஒப்பிட்டு பேசுவது சரியா? இவ்வளவு காம்ப்ளிகேஷன் இருக்கும் பொழுது பொத்தம்பொதுவான எதிர்க்கிறேன், பொத்தம்பொதுவாக பேசுவது ஒரு வரக்கூடிய அரசியல் தலைவருக்கு அது அழகா? தேங்க்யூ. ஏன் வந்து அவர் அதை மீன் பண்ணல, ஏன் எரியிற நெருப்பில் எண்ணெய் விடுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனும் வந்திருக்கு. சீமானை பொறுத்தவரை அவரும் வந்து அவர் வந்து ஒரு பேலன்ஸ்டாக இவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, ஆனால் பரந்தூர் இஷ்யூவில் எனக்கு இஷ்யூ இருக்குன்ற மாதிரி பேசியிருக்காரு. ஸோ பலவிதமான ரியாக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இது ஒரு இம்பேக்ட் கொடுத்திருக்கிறது டு சம் எக்ஸ்டென்ட்னு தான் சொல்லலாம். ஆனால் அதே சமயம் சில சொன்ன மாதிரி ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் ஏன் கொடுக்கல அப்படின்றது மக்களுடைய, ஏன்னா மக்கள் பார்க்கும்போது சரி இவ்வளோலாம் பேசுகிறீங்க, என்ன விஷயம், அதுக்கு என்ன சொல்யூஷன்னு சொல்லுங்களாம்ப்பா, எதுக்கு பலவலான்னு பேசிகிட்டு இருக்கீங்கன்ற அளவு தான் இப்போ வந்து எஸ்பெஷலி சென்னையுடைய மைண்ட் செட்டும் சரி, தமிழ்நாடு மைண்ட் செட்டும் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இதை பொறுத்து பார்க்கும், கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியாக வரும்ன்ற மாதிரி இந்த சில விஷயங்களை வந்து கரெக்டாக அவர் கையாண்டுட்டா நிச்சயமாக வந்து சக்ஸஸ்ஃபுல் இஷ்யூஸ் கேன் பி டேக்கன் அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைங்கிறது தான் என்னுடைய இந்த வீடியோ மூலமாக நான் தெரிவிக்க வர மெசேஜ். என்னுடைய கேள்வியெல்லாம் உங்களுடைய கருத்து, இந்த மாதிரி அவருடைய விசிட் எப்படி இருந்தது, இது வந்து நான் சொன்ன பாயிண்ட்ஸ் என்னுடைய கருத்தாக இருந்தாலும் உங்கள் கருத்து என்ன அப்படின்றத பற்றியே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணும்படி கேட்டுக்கொண்டு இந்த வீடியோ பதிவை வைத்துடன் நான் முடிவு செய்கிறேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.